இந்த உலகத்துல எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் தமிழர்களோட மனதுல தனி இடம் பிடித்த ஒரு கடவுள்னா அது முருகன் தான். சரி, இவர் யாரு? இவர் எப்படி பிறந்தாரு? ஏன் தமிழர்கள் மட்டும் இவரை தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றாங்க? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கான பதில் தேடக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஹிஸ்டரி வித் ஜி3. முருகு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கே தமிழ்ல அழகுன்னு தான் பொருள். அந்த அடிப்படையில தான் முருகன் அப்படிங்கிறவன் அழகனாகிறான். தமிழில் மெல்லினம், இடையினம் மற்றும் வல்லினத்தை ஒரு சேர இணைத்த பெயராகத்தான் முருகு இருக்கு. அதாவது இம் பிளஸ் உ மோ. அந்த முருகு அப்படிங்கிற வார்த்தையில ஒரு வார்த்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இர் கூட்டல் உ ரு, அதே மாதிரி கூ கூட்டல் உ முருகு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மூன்றுமே இருக்கு இல்லையா? இது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சரி, முருகனோட பிறப்பு எப்படிங்க அமைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, புராண கதைகள் படி முருகன்கிறவர் சமஸ்கிருதத்துல ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஆனா தமிழ்ல முருகன் அப்படிங்கிறதுக்கு இளமை, காந்தம், அழகு, இளைஞர் வடிவம் அப்படிங்கிற பொருள் இருக்கு. சிவன் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அக்னிக்கு கொடுக்கிறாரு. அந்த சக்தி சரவண பொய்கையில போய் விழுது. அங்க ஆறுமுகனா முருகன் அவதரிக்கிறாரு. அவர் ஒரு போர்க்கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில தான் உருவாக்கப்படுறாரு. அங்க கார்த்திகை பெண்கள் அவரை வளர்க்கிறாங்க. அதனால அந்த சரவண பொய்கையில கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படக்கூடியவராகவும் இருக்கிறாரு. பின்னாடி இவர் தாராசுரனை அழிக்கிறதுக்காக போர்க்கலையில நிற்கிறாரு. இதுதான் புராண கதைப்படி முருகனுக்கான உவமையாக சொல்லப்படுது. சங்க இலக்கியங்கள்ல முருகனுடைய பிறப்புக்கு என்ன மாதிரியான சான்று இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முருகனோட பிறப்பு பத்தி வித்தியாசமான தமிழருக்கே உரித்தான உருவாக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அவர் மலைநாட்டு கடவுளாக அறியப்படுறாரு. மலைநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிஞ்சி நிலம், அது காதலும் இயற்கையும் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் மண்மகனும் மலைமகளுமான கொற்றவை அப்படிங்கிறவரோட புதல்வர்னு சில சங்க பாடல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பழைஞ்சாங்கம், பதிற்றுப்பத்து, அகநானூறு, இதிலெல்லாம் இந்த தகவல்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இங்க அவரோட இளமை காலம், போர் வீரர், பக்தியோட கூடிய ஒரு கொள்கை நாயகர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு. அதுவே சமஸ்கிருதத்துல இந்து மத புராணங்களான சிவபுராணம், விஷ்ணு புராணம், கருட புராணம், ஸ்கந்த புராணம் அப்படின்னு 18 புராணங்கள் இருக்கு. இதுல 4 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது கதை வடிவில் அமையப்பட்டிருக்கு. இந்த ஒரு புராணத்துல தான் ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறதுல மட்டும் 1 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இத தமிழ்ல கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் கடவுளோட முருகன்னு சொல்லப்படுற வரலாற 10,345 செய்யுள்கள்ல பாடியிருக்கிறாரு. இது மிக முக்கியமாக முருகனை பற்றி அறியக்கூடிய ஒரு வரலாற்று தகவலாக பார்க்கப்படுது. அவரை தொடர்ந்து அருணகிரிநாதர் திருப்புகழ்ல முருகனோட பெருமைகள், அவரோட புகழ்கள் இது எல்லாத்தையுமே பாடியிருக்கிறார். அதாவது ஏறுமயில் ஏடி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஸோ இந்த பாடல் மூலமாக முருகனினுடைய புகழ் எந்த அளவிற்கு இருந்திருக்கு, அவர் எவ்வளவு ஒரு தனித்துவமான கடவுளா இருக்காரு அப்படிங்கிறத அருணகிரிநாதர் குறிப்பிடுறார். தமிழ் இலக்கியங்களோட படி பார்த்தோம் அப்படின்னா முருகன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு திருமுருகாற்றுப்படையை நம்ம படிக்கும் பொழுது அதில் நிறைய தரவுகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற சங்க நூல்ல அவருக்கு 6 படை வீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விவரிக்கப்படுது. அங்க அவர் விலங்குகளை அடக்கக்கூடிய ஒரு வீரனா, காதலர்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு கருணை மிக்க கடவுளா, இயற்கையோட பாதுகாவலனா, தமிழனோட வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடியவனா விளங்குகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம குறிஞ்சி நில தலைவன் அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா? அதுதான் வேளிர் குலத்தினுடைய தலைவன். இந்த எடுத்துக்காட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேள்பாறையினுடைய அந்த கதை வடிவம்ல கூட முருகன் எந்த அளவிற்கு ஒரு வேளிர் குலத்தினுடைய தலைவனாக அறியப்படுகிறான் அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரி, இதெல்லாம் முருகன் ஒரு சக மனிதராக நம்மளோட வாழ்ந்து அதன் பிறகு உயர்ந்த ஒரு மனிதராக சொல்லப்படுது. ஆனா இது ஏன் தமிழ் கடவுளாக போற்றப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
முருகன்கிற ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான் தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு பெயர்ல அழைக்கப்படுறாரு. இதுக்கு பல காரணங்களை முன்வைக்கப்படுறாங்க. அதாவது தமிழ்நாட்டோட மண்ணில பிறந்த ஒரு வழிபாட்டு தெய்வம் அப்படிங்கிறதே அடிப்படையான ஒரு தகவலா சொல்லப்படுது. மேலும் பெரும்பாலும் வட இந்திய கடவுள்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா முருகன் இங்க மட்டும்தான் ரொம்ப விரிவா பூஜிக்கப்படுறார். அவருக்கான வழிபாடு முறை அப்படிங்கிறதே அந்த ஆதிக்குடி மூலமாக இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி உருவான போது அகத்தியர் முருகன் கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறாரு, பழங்கதைகளை சொல்லியிருக்கிறார். அதாவது அகத்தியருக்கே தமிழ் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அது மட்டும் இல்லாம தமிழர்களோட கலாச்சாரம், மொழி, யுத்தம், காதல், சமயம் இப்படி எல்லாத்துலேயுமே முருகன் வெளிப்படுறத நம்மளால பார்க்க முடியும். முருக வழிபாடு அப்படிங்கிறதே தமிழரோட பண்பாடு, மொழி, தத்துவத்தோடையும் பழக்க வழக்கங்களோடையும் ஒன்றி இருக்கு அப்படிங்கிறத அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு பாடலும் சொல்லலாம். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெண் சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவோர் முன் என்கிறது திருமுருகாற்றுப்படை. ஸோ எந்த அளவிற்கு முருகன் ஒரு பண்பாடு ரீதியாக நம்மளோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத திருமுருகாற்றுப்படையில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஆய்வு முடிவு. அப்படின்னா முருக வணக்கமும் வழிபாடும் அதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆய்வாளர்கள். அதே மாதிரி ஆதிகால மனிதர்கள் பெரும்பாலும் குன்று சார்ந்த குறிஞ்சி பகுதிகளில் வாழ்ந்த காலத்துல முருகன் கடவுளாக படைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பொதுவா 5 வகைகளாக அந்த நிலங்களை வகைப்படுத்துறாங்க. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இல்லையா? இந்த 5 வகை தமிழர் திணைகள்ல முதன்மையானதுன்னா குறிஞ்சி திணை தான். குறிஞ்சி திணை அப்படிங்கிறதே பெரும் நிலம் அப்படிதான் பொருள். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி அப்படின்னு சொல்லப்படும். இப்போ குறிஞ்சி திணையில வாழ்ந்த மக்கள் அப்படிங்கிறவங்க குன்றக்குறவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க குன்ற ஒட்டி இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதும் அதனுடைய ஆழமான பொருள். இவர்கள் ஐவனம், திணை ஆகிய தானியங்களை பயிரிட்டு வாழ்ந்தாங்க. அதனால வேல்பாரியில கூட ஒரு இடத்துல அவர் அந்த வயல்களில் எப்படி பாதுகாப்பார் அப்படிங்கிற ஒரு காட்சிப்படுத்துதல் இருக்கும். அதை படிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமா நமக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஸோ குறிஞ்சி நிலத்தோட கடவுள் முருகு அப்படின்னு சொல்லப்படுறது. முருகுனாலே அழகு அப்படிங்கிற பொருள் இருக்கிறதுனால முருகுக்கு நெடுவேல், சேயோன், சேய் போன்ற பெயர்களும் நிறைய இருக்கு. முருகுவை சேயோன் அப்படின்னு தொல்காப்பியரே குறிப்பிட்டிருக்கிறாரு. சரி, முருகனை வேண்டி செய்யப்படக்கூடிய அடிப்படையான வழிபாடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கு முருகாற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லப்படுது. இது அகநானூறுல சில பகுதிகள்லையும் முருகு அயர்தல் அப்படிங்கிற அந்த பாடல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. ஐங்குறுநூறுல சில பாடல்கள்ல, பரிபாடல்கள்ல வெறியாட்டம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வெறியாட்டுங்கிறது தொல்காப்பியத்துல கூட குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இது முருகனை வழிபடக்கூடிய ஒரு ஆதிக்குடியினுடைய வழிபாட்டு முறைதான் இந்த வெறியாட்டு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம ஐங்குறுநூறுல 100 செய்யுள் பகுதியில 10 செய்யுள்கள்ல இந்த வெறியாடல் பற்றின பாடல் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு. அந்த பாடல்கள்ல வேலையினை பற்றியும் நற்றினை, குறுந்தொகை, அகநானூறு, முருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்கள்லையும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு தரவுகள் அப்படிங்கிறது முருகனுடைய வழிபாடு, அவருடைய தோன்றல் குறித்த நிறைய விஷயங்களை நமக்கு புலப்படுத்துறதா இருக்கு. சரி, முருகனோட வழிபாட்டுல பல ஆதிக்குடிகளோட வழிபாட்டு எச்சங்கள் இன்னமும் தங்கி இருக்கு அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, முருக வழிபாட்டினுடைய ஒரு கூறா இருக்கக்கூடியது வெறியாடல். நாம இப்ப பார்த்தோம். அந்த வெறியாட்டு வழிமுறை அப்படிங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்ந்த மக்களோட வழிபாட்டு முறையோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு WF கிளாத்தி அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் 1978 முன்வைத்த ஒரு ஆய்வுப்படி சொல்றாரு. அது என்னன்னா, இன்னமும் எஞ்சி இருக்கக்கூடிய சில புதை பொருட்களோட தடயங்கள் மத்திய தரைக்கடல் மற்றும் தமிழருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த தொன்மை தொடர்பை புலப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அவருடைய ஆராய்ச்சி முடிவா இருக்கு. முருகனோட வழிபாடு வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிபி 10ஆம் நூற்றாண்டு காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் தான் தமிழில் எழுந்த எழுச்சி அப்படிங்கிறது கடவுள் மொழியா இருந்த சமஸ்கிருதத்தை பின்னுக்கு தள்ளி பக்தி பாடல்கள் அதெல்லாமே கோயில் பூஜைகளில் இடம்பெறத்துக்கு ஒரு முக்கிய காரணியா மாறினது.